இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வீட்டில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து நான் கிச்சனுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு கேட்ரிங் ஆர்டர் இருந்தது. இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு பிஸியான டே தாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே பேக் டு பேக் நமக்கு வந்து கேட்ரிங் ஆர்டர்ஸ் இருந்தது. இது இல்லாமல் நம்ம வந்து மற்ற இடங்களுக்கு ஷிப் பண்ண வேண்டிய அந்த ஆர்டர்ஸுமே நிறையா இருந்தது. ஸோ அதுக்கான வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து சூப்பர் பிஸியாக ஹாப்பியாக இருந்தது. பட் ஒன்றே ஒன்று எனக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? குளிர் தாங்க. இந்த வின்டர் எப்படா முடியும்னு இருக்குது. இந்த வருஷம் என்னமோ ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. இந்த குளிரில் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்தேன் அந்த மாதிரி இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஓகே. இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேரோட பேசுகிறோம், நிறைய பேரோட வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த மாதிரி நிறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸு இங்கே யூஎஸில் இருக்கவங்களோட நிறைய பேரோட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிஜமாகவே ஆர்டர் கொடுக்குறவங்க என்னை வந்து அவங்க வீட்டு ஆளாக தாங்க நினைக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, இங்கேயும் நாங்கள் இருக்கிற இடத்துலையும் நிறைய திங்ஸ்லாம் கிடைக்கிது. இருந்தால் கூட நீங்கள் வந்து நீங்களே செஞ்சு அந்த லவ்வோடு செஞ்சு எங்களுக்கு கொடுக்குறீங்களா, அது வந்து இங்கே கிடைக்காது. அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே இப்போ வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஹாப்பினஸ்ஸு. நம்ம பண்ணுற சத்து மாவை அவ்வளோ குழந்தைங்க இங்கே குடிக்கிறாங்க. நம்ம ஒரு அத்தையா இல்லை ஒரு பெரியம்மாவா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தருவோம்ல, அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் அதில் இருக்க ஒரு ஹாப்பினஸ் வந்து சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையோடு நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எப்படி ஆரம்பிக்கணும் என்ன ஏதுன்னு. நிஜமாவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது, நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் எந்த ஐடியாவும் இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் நம்பர் கொடுத்துருக்கோம், நம்மளை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்குறாங்க. நம்மளும் சரி ஓகே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சொல்கிறோம். சொல்லி முடிக்கும்போது சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலைங்க, ஃப்யூச்சரில் ஒரு 4-5 வருஷம் கழித்து ஆரம்பிக்கலாமான்னு ஒரு யோசனை. நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஆனால் அதில் இதுவும் ஒன்று. சரி சும்மா தெரிஞ்சுக்கலான்னு உங்களை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி எங்களோட டைமையும் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுறாங்க.